சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இதுல வர சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச சாங்ஸா தான் இருக்கும். லைக் இன்ஸ்டால அடிக்கடி ரீல்ஸா வந்ததாவோ இல்ல நீங்க அடிக்கடி கேட்ட சாங்ஸாவோ தான் இருக்கும். அந்த சாங்ஸ் எல்லாத்துலயுமே நம்மளோட ஃபேவரட் ஹீரோவோட சீன்ஸையோ இல்ல அவங்களோட வேற ஒரு சாங்கையோ வந்து வச்சு எடிட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு சாங் தான். ஃபர்ஸ்ட் இந்த சாங் இன்ஸ்டா ரீல்ல பார்த்தப்ப நான் வந்துட்டு என்ன எலவையா இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப இதே சாங் வந்து ரீல்ல வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பதான் எனக்கே தெரிய வந்துச்சு, ஓ இப்போ இந்த சாங் தான் ட்ரெண்டிங் போல அப்படின்னு. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார், மன்னிச்சுக்கப்பா. சாங் கேக்குறப்ப வந்துட்டு என்ன லாங்குவேஜ்டா இது, ஒரு அளவும் புரியவே இல்லையே. ஆனா இந்த ஹீரோவை பார்த்தா ஏதோ வடக்கு நண்பர் மாதிரி தான் இருக்காரு, ஆனா இது ஹிந்தி மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே கமெண்ட்ல பார்க்கும் போதுதான் அதுல யாரோ கமெண்ட் பண்ணிருந்தாங்க இது ஒடியா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே கரெக்டா இல்ல தப்பான்னு எனக்கு தெரியல. அண்ட் அதிர்ஷ்டவசமா எனக்கு ஒரு ஒடியா ஃப்ரெண்ட் இருக்கா. சோ அவகிட்ட இந்த சாங்கோட லிங்க் காமிச்சு இது ஒடியா லாங்குவேஜா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சொன்னா இது எனக்கே புரியல, ஒடியாலே ஏதோ ஒரு ஆதிவாசி லாங்குவேஜ் போல அப்படின்னு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, அதுதான் எனக்கும் புரியல. சோ இது ஒடியானும் சொல்ல முடியாது, ஒடியா இல்லன்னு சொல்ல முடியாது. ஏய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. சரி இந்த சாங் இப்பதானே வர ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்ச நாள்ல ட்ரெண்ட் ஆயிரும் அப்படின்னு நினைச்சா அதுக்குள்ள நம்ம இன்ஸ்டால உள்ள டோலர் டோலிஸ் எல்லாமே இதுக்கு ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பேக்ரவுண்ட் காஸ்டியூம்னு ஆக்சுவல் வீடியோவோட பக்காவா ரெடி பண்ணிருக்கீங்க. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அதுல அந்த ஹீரோயின் அல்டிமேட். எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஐகானிக் சீனை இந்த சாங் வச்சு எடிட் பண்ணிருக்காங்க. ধনকে দেখলু তুই ননিসিনা মনকে চিনলু নাই, সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুষ্য চিনলু নাই. அட பாவீங்களா, இந்த சீனை பார்க்கும் போதெல்லாம் இனிமே இந்த சாங் தானடா ஞாபகம் வரும். ଗୋଟେ ଦିନ ମିଶା ଜଗି ଦେଲୁ ନାଇଁ କେଡ଼େ କଥା କରିଦେଲୁ, ମୁଇଁ ଗାଁ ଯାଇ କରି ଆସିଲା ବେଲେ କେନ୍ତା ପାସରି ଦେଲୁ ରେ ନନି. ଛି 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 ରେ நொனி சி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ஃபேமஸ் சாங் தான். பட் இந்த சாங்கை ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க சேலம் மாங்க மாங்க 1.5 கிலோ பத்தே. யூசுவலா ரீமிக்ஸ் சாங்னா எப்படி இருக்கும்னா மியூசிக்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், லிரிக்ஸ்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க. சிக்கபா ஒண்ணா மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. பட் இந்த சாங்ல லிரிக்ஸையே ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. ராமா 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 தேங்க ஒன்னினு பத்தே. தேங்க 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 இவங்கிட்ட கதைய கேட்டேன். நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஆப்பர்ச்சு சாங்கை வந்து நம்ம தலைவனை வச்சு ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதான் பார்க்க போறோம். இதுல ஹைலைட்டே அந்த ஆஹா ஆஹா அதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாங் வந்து ரீசன்ட் சாங்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஃபேமஸ் சாங் தான். அதுக்கு ஒரு பழைய மலையாளம் மூவியோட சாங்கை வச்சு எடிட் பண்ணிருக்காங்க. அதான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த காலேஜ்ல வந்துட்டு ஃபேர்வெல் சிம்போசியம் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சாங்க அப்படின்னா அதுல வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடும் போதும் பின்னாடி பேக் சைட்ல உள்ள வாய்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கேர்ள்ஸ் சாங்க்கும் சேர்த்து அவங்க வைப் பண்ணிருப்பாங்க. இதுவே வந்துட்டு ஹெச்ஓடி வந்து பசங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்லோ சாங் சும்மா போட்டு விட சொல்றாரு அப்படின்னா அதுக்கும் அவங்க பின்னாடி வைப் பண்றாங்க. எழுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே. இந்த சாங் பார்க்கும்போது அதான் ஞாபகம் வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாங் ஒரு டிவோஷனல் சாங். சுயநலமா இருக்காதீங்க பாய், ஹிந்து கிறிஸ்டின் புத்திஸ்ட் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க பாய். துவா செய்யுங்க பாய், துவா செய்யுங்க பாய், நான் நல்லா இருக்கணும்னு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க பாய். ஆக்சுவலி இந்த சாங் வந்து ஒரு
டிவோஷனல் சாங் நினைக்கிறேன். மேபி அல்லா கிட்ட ப்ரே பண்ற மாதிரியான ஒரு சாங்கா தான் இருக்கும். ஆனா வந்து ஒரு வைப் மெட்டீரியலை ரெடி பண்ணிருக்காரு. பார்த்து ப்ரோ காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் பாயின்னு முடிஞ்சாலே உடனே ஒரு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் அவர் பாட்டுல இன்க்ளூட் பண்ணிடுறாரு. யாருக்கு தெரியும் அவரோட நெக்ஸ்ட் சாங்ல கூட துவா செய்ங்க பாய் வந்தாலும் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாங் வந்துட்டு ஸ்குவிட் கேம்ல வரும் இல்லையா, ஒரு கேம் விளையாடும் போது சாங் ப்ளே பண்ணுவாங்க. அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ அதே வந்துட்டு வேற வேற லாங்குவேஜ்ல அவங்களோட ஆக்டர்ஸை வச்சு அந்த சாங்கை ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ல பார்த்துடலாம். ஆக்சுவல் சாங் எனக்கு என்னன்னு தெரியல. மேபி பொம்பளைங்க காதலத்தை நம்பிடாத அந்த சாங் தான் நினைக்கிறேன். அதை வந்துட்டு இதை வச்சு ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நெக்ஸ்ட் மலையாளம். நெக்ஸ்ட் தெலுங்கு. இந்த சாங்கோட ஸ்டெப் நான் பார்த்திருக்கேன், ஏற்கனவே பார்த்திருக்கேன். I've seen this one. This is a classic. ஐயோ எந்த படம் ஞாபகம் வாங்கிட்டேன்னு தளபதி தான் போடுவார் இந்த ஸ்டெப்ப. தாம் தக்க தீம் தக்க தய தக்க குத் திருமலை படத்துல அந்த சாங்ஸ்ல வரும் தானே இந்த ஸ்டெப். பார்த்து அதை காப்பி அடிச்சீங்களா இல்ல அதை பார்த்து இதை காப்பி அடிச்சீங்களா? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு என்னமோ இது ரொம்ப பழைய படம் மாதிரி இருக்கு. இதை பார்த்து மேபி அதை காப்பி அடிச்சிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏடா சொல்லவே இல்ல. ஆக மொத்தம் ஒரே ஸ்டெப் தான் ஊர் புறம் போட்டுட்டு திரியினேன் போல. நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. ஆக்சுவலி இந்த பேஜ் நல்லா இருக்கும். லைக் இந்த பேஜ் ஃபுல்லாவே வந்துட்டு மோகன்லால் இருக்காருல்ல, அவரோட வேற வேற சாங் வந்துட்டு ட்ரெண்டிங் சாங்ஸ்க்கு வச்சு ரீமிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். அந்த பேஜ் பேரே வந்து ஏட்டன். ஏட்டன் அப்படின்னா மோகன்லால வந்துட்டு கேரளால லாலேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஏட்டனுக்கு தான் வந்துட்டு இந்த ஏட்டன்னாமா. அதுல இந்தியால உள்ள வேற வேற ஸ்டேட்டோட சாங்ஸ்க்கு மட்டும் ரீமிக்ஸ் பண்ணது இல்லாம இன்டர்நேஷனல் சாங்ஸ்க்கும் வந்துட்டு ரீமிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கூட ஓகே. பட் நான் வேற ஒரு பேஜ்ல பார்த்தேன் இந்த எடிட்டர். சொல்ல முன்னாடி சிரிக்க கூடாது. பட் எனக்கு இந்த சீன் ஞாபகம் வந்துச்சு. லைக் ஒரு சீரியல் சீன்ல வந்துட்டு பிஜிஎம் வரும் இல்லையா, அதுக்கு வந்து இவரோட டான்ஸ் வச்சு யூஸ் பண்ணி போட்டுருந்தாங்க. ப்ளே பண்ணி காட்டுறேங்க. லைக் இந்த சீனை பார்த்துட்டு ரொம்ப நேரம் சிரிச்சுட்டே இருந்தேன். எனக்கு தெரியவே இல்லை. ഞങ്ങൾ ഒരുമിച്ച് ആഹാരം കഴിച്ചാ ആകാശം അടിച്ചു വീഴുവോ? சாங்ஸுக்கெல்லாம் கூட அவங்க ரீமிக்ஸ் பண்றாங்க, அதெல்லாம் சரிதான். பட் எப்படிடா சீரியல் பிஜிஎம்க்குள்ள ரீமிக்ஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then, டாடா பை.